எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, கொட்டி கொடுக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நம்ம வீடுகளில் எந்த குறித்த செயல்கள் அனைத்துமே செய்யணும், முதல் நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கூடுதலாக முதல் நாள் எந்த குறித்த செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு மாதத்திற்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அதை மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் மழை, வெயில், பனி இப்படி அனைத்துமே கலந்த காலநிலையானது இருக்கும். இது சீதோஷ்ண ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரதங்கள்ல ஒன்று, அஷ்டமகா விரதங்கள்ல ஒன்றா சொல்லப்படக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாட்கள், அதாவது திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகமானது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த சோமவார நாளன்னைக்கு அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வாங்கி கொடுத்தோம், இல்லை 1-2 பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம அஸ்வமேத யாகம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் ஹரிஹர சுதனையும் ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நிறைய பேர் கடைபிடிப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, மாதத்தில் வரக்கூடிய 2 ஏகாதசிகள், இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் பரணி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம். அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்லி பரணி தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இதை யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யம தீபத்திற்குண்டான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் முன்னோர்கள் யம துன்பங்கள்லேருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்காக ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். அதே போல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் கடைபிடித்தாலே தம்பதிக்குள்ள ஒற்றுமையானது நிலவும், பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனும் சக்தியுமா இணைந்திருக்கக்கூடிய வடிவமான உமா மகேஸ்வரர் வடிவம் அப்படிங்கிறத நம்ம வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியும் நினைத்து இருக்கக்கூடிய விரதத்துக்கு தான் உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிற பெயரானது வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோதயத்தின் பொழுது சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே விஷ்ணு பகவான துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைக்குமே ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமானது இருக்கு. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த விளக்கு தானம் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கும் பொழுதே கார்த்திகை தீபம் அனைவருக்குமே ஞாபகத்தில் வரும். நிறைய விளக்குகள் அனைத்துமே வீடுகளில் ஏற்றுவோம். அப்படி அந்த விதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பமையும். கார்த்திகை மாதம் முழுவதுமே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி வீட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவமாடும். இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள், ஏகாதசி திதி நாட்கள், இப்படி இந்த நாட்களில் நீங்கள் நெல்லிக்கனிகளை தானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லும் நம்பப்படுது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை தான் இந்த கார்த்திகை மாதம் தாங்கியிருக்கு. அப்படிங்கிற காரணத்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து கொட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிறப்புகள் அனைத்தையுமே மனதில் வைத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து பாருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நிலை மாறும். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை மாதம் எனக்கு கை தூக்கி விடக்கூடிய மாதமாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே கடைபிடிக்குது அப்படிங்கிறத செய்யணும். சரி, முதலாவது முக்கியமான விஷயம், கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி இறுதி நாள் வரைக்குமே கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்திலையும் சரி மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்திலையும் சரி நெய் விளக்கு ஏற்றுவது, ஒரு அகல் தீபத்திலையாவது நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வாசல்லையும் கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதாலேயே கட்டாயம் இந்த குறித்த செயலை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை அப்படிங்கிற இருளானது விலக பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்குண்டான வெளிச்சம் பிறக்கும். அதனால் கண்டிப்பாக இதை செய்துக்கோங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம்,
கட்டாயம் வீடுகளில் அனைவருமே விஷ்ணு பகவானுடைய திருவுருவப்படம் வைத்திருப்போம். அப்படி விஷ்ணு பகவானுடைய திருவுருவப்படத்திற்கு துளசி இலை 1-2 நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். துளசி இலை அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது அஸ்வமேத யாகம் செய்ததற்குண்டான பலனை பெற்றுத்தரும். வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்துக்கோங்க. ஒருவேளை முடியல அப்படின்னு சொன்னால் கூட 1-2 துளசி இலைகளை பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். வலம்புரி சங்கு வைத்திருக்கக்கூடியவங்க அந்த வலம்புரி சங்கில் கண்டிப்பாக நீங்கள் நீர் விட்டு அதில் 1-2 துளசி இலைகள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மூன்றாவதாக நீங்கள் வீடுகளில் சிவபெருமானுடைய லிங்கம் வைத்திருக்கிறீங்க, சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாட்கள், அதாவது திங்கட்கிழமை நாட்களில் சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் மேற்கொண்டு வில்வ இலை மற்றும் மறிக்குழந்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது கட்டாயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது தலை தோங்கும். ஒருவேளை வீட்டில் சிவலிங்கம் வைத்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் உமா மகேஸ்வரராக காட்சி தரக்கூடிய திருவுருவப்படம் இருக்கு அப்படின்னு சொன்னால் வில்வ இலை சமர்ப்பித்து மறிக்குழந்து இலைகளையும் சமர்ப்பித்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம், எப்படி நம்மளுடைய வீடுகளில் இந்த கார்த்திகை மாதத்தில் காலை மாலை விளக்கேற்றி வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி கோவில் செல்லக்கூடிய வாய்ப்பு தினசரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அகல் தீபத்தை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு புது அகல் தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான முன்னேற்ற தடைகளும் விலகும். இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பம் தலை தோங்குவதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும். ஒருவேளை கார்த்திகை மாதம் முழுக்க போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட முக்கிய விசேஷ தினங்களுக்கு நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லைங்களா, அப்போ போகும் பொழுதாவது நம்ம நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அடுத்ததா 5வது முக்கியமான விஷயம், இந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க, அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை சரணடையக்கூடியவங்க கோவிலில் முருகப்பெருமானுக்கு சஷ்டி தீதி நாட்கள்லையும் இல்லை கார்த்திகை நட்சத்திர நாட்கள்லையும் விசாக நட்சத்திர நாட்கள்லையும் நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தந்து வழிபட்டாலே கண்டிப்பாக குழந்தை வரமானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதை தொடர்ந்து நம்ம முதல் நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நமக்கு இந்த வருடம் கார்த்திகை முதல் நாள் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை நாளன்னைக்கு கார்த்திகை மாதம் பிறக்குது. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது விஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த நாள், அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நாளன்னைக்கு நீங்கள் வீடுகளில் கட்டாயம் விஷ்ணு பகவானுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக துளசி தீர்த்தம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. துளசி இலைகளை அணிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் துளசி தீர்த்தம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். துளசி மாடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி மாடத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2வது முக்கியமான விஷயம், நமக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுதே நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய கார்த்திகையோடு சேர்ந்து பிறக்குது. இரவு 7:28 வரைக்கும் நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரமானது இருக்குது அப்படிங்கிறதால பக்கத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு கட்டாயம் நீங்கள் வாசனையுள்ள மலர்களை வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது விசேஷமான முறையில் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது அப்படின்னாக்க வெள்ளி விளக்கு, காமாட்சி விளக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்துக்கோங்க. 3வதா எல்லா விதமான மனக்குழப்பங்களும் தீரணும், மன தெளிவானது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு இந்த குறித்த நாளன்னைக்கு வெற்றிலை மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா கொட்டி கொடுக்கக்கூடிய கார்த்திகை மாதம் நமக்கு செல்வ வளங்களை கொட்டி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நாள் தொடங்கி 30 நாட்களுமே ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.